الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما وضعتها قالت رب إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا وكفلها زكريا كلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله إن الله يرزق من يشاء بغير حساب صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم مروا أولادكم بالصلاة وهم أبناء 7 سنين وضربوهم عليها لو تركوها وهم أبناء 10 سنين وفرقوا بينهم في المضاجع رواه الإمام أحمد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய எதிர்காலம் அல்லது ஒரு பிள்ளையின் எதிர்காலம் பெற்றோர்கள் அந்த பிள்ளைய திட்டமிட்டு அழகாக வழிகாட்டி வளர்க்கிறத தான் அல்லாஹு தஆலா தங்க வச்சிருக்கிறார். எமது சமூகத்தின் எதிர்காலம் என்னாகுமோ என்ற ஒரு சிந்தனை அல்லது தற்பொழுது இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தை பற்றி அதிகமான விமர்சனங்கள் அல்லது அதை பற்றிய பல்வேறு தகவல்கள் இன்றைக்கு மக்கள் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ரீதியில எமது வாலிப சமூகம் மிக மோசமான முறையில அவர்கள் பல பாவங்களிலும் சமூகத்துக்கு இழிவான பல செயல்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறத நாங்கள் ஊடகங்களின் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பதை வச்சுதான் 2 நாட்களுக்கு முன்னால பிள்ளை வளர்ப்பு என்றது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் முதாக்கரா செஞ்சோம். பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு அசலான வழிகாட்டல் உண்மையான முன்மாதிரியாக இருக்கக்கூடியவதான் அந்த பிள்ளையினுடைய ரத்தம் யாரால உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பிள்ளை உருவாகிறதுக்கு யாரு காரணமோ அந்த பெற்றோர்கள். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய செயல்களினால் முன்மாதிரியாக இருப்பாங்களோ, வெறும் வாய் பேச்சால மட்டுமல்ல அவர்களுடைய செயல்களினால் முன்மாதிரியாக இருப்பார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல குணங்களையும் நல்ல சிந்தனைகளையும்
எந்த இடத்துல எப்படி நடக்க வேண்டும் என்ற சரியான புத்தி கூர்மையையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவதாக குர்ஆனில அவன் பொறுப்படுத்தியிருக்கிறான். வல்யக்ஷல் லதீன லவ் தரகு மின் கல்ஃபிஹிம் ذُرِّيَّةً ضِعَافًا خَافُوا عَلَيْهِمْ فَلْيَتَّقُوا اللَّهَ என்ற ஆயத் சில நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு ஞாபகம் செய்யப்பட்டுச்சு. தங்களுக்கு பின்னால் பலகீனமான சந்ததிகளை யார் விட்டு செல்கிறார்களோ, காஃபு அலைஹிம், அந்த சந்ததிகள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர்களுக்கு பயமாகவும் இருக்கிறது. அந்த நிலையிலே அவர்கள் அந்த பிள்ளைகளை விட்டு செல்றார். எங்கட பிள்ளைகள் எதிர்காலத்தில் என்ன பண்ணுவாங்களோ, எங்கட சொத்துக்களை என்ன செஞ்சிடுவாங்களோ, இந்த குடும்பத்துக்குரிய கௌரவத்தை மரியாதைய எதிர்காலத்தில் இவங்க பாதுகாப்பாங்களா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிற நிலைமையில பெற்றோர்கள் மௌத்தாகிற கட்டத்தில் இருக்கிறார், அல்லது அப்படியான ஒரு கவலையில் அவங்க இருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், இந்த நேரத்தில் ஃபல்யத்தகுல்லாஹ், இந்த பெற்றோர்கள் அல்லாஹ்வை பயந்து பாவத்தை விட்டுடுங்கன்னு சொல்றான். பெற்றோர்கள் பாவத்தை விடுங்க, நீங்க நல்ல பாதையில நீங்க போக ஆரம்பிங்க, உங்களோட செயல்களை சீராக்குங்க, உங்களோட தொழில்களை சீராக்குங்க. நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா அல்லாஹு தஆலா இஷாராவாக சைக்கிரியாக சொல்றான், நாங்க உங்களோட பிள்ளைகளுடைய பொறுப்பை நாங்க எடுக்கிறோம். குர்ஆன்ல எத்தனையோ முன்மாதிரிகள், உதாரணங்கள் இதுக்கு நாங்க பார்க்கலாம். உலகத்துல ஆண்களை வளர்க்கிறத விடவும் இன்றைக்கு ஆக பயம் பெண் பிள்ளைகளை வளர்க்கிறதா. ஆண்களிட்ட நன்மையும் வாரது மிகவும் கஷ்டம், அவங்க வந்தாலும் அந்த நன்மையை மிச்சம் கஷ்டத்தோட பாரத்தோடு தான் செய்வா. பெண்கள் அப்படி அல்ல, அவங்கள்ட்ட நல்ல விஷயம் வாரது மிக வேகமாக வந்துடும். அதே போல தீய விஷயங்கள் பரவ ஆரம்பிச்சாலும் ஆண்களை விடவும் வாய்க்கு வாய் அவங்கள்ட்ட முதாக்கரா கூட தானே, பேசுறது கூட. இதனால பெண்களுக்கு மத்தியில தீமையும் மிச்சம் வேகமாகத்தான் பரவும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்கள் சீராக இருந்ததால் பிள்ளைகள் சீராக வர வேண்டும் என்ற சிந்தனையோட அந்த பெற்றோர்கள் பிள்ளையை வளர்த்ததனால் ஒரு அழகான ஒரு குடும்பத்தை இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டினார். அதுதான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம். குர்ஆனில எந்த ஒரு பெண்ணையும் மையப்படுத்தி அல்லாஹ் தஆலா சூறாக்களை அமைக்கல. ஆண்களுடைய பேர்ல நிறைய சூறாக்கள் இறக்கி இருக்கிறார். இப்ராஹிம் இறக்கி இருக்கிறார், அதே போல முஹம்மது இறக்கி இருக்கிறார். இன்னும் பல நபிமார்களுடைய பேரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூறாக்கள் இறக்கி இருக்கிறார். இருந்தாலும் எந்த பெண்ணுடைய பேரிலையும் அல்லாஹ் தஆலா சூறாக்கள் இறக்கல. ஒரு பெண்ணுடைய பேர்ல ஒரு சூரா இருக்கிறதுன்னு சொன்னா அது சூரா மரியம் மட்டும்தான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இவ்வளவு சிறப்பு, அல்லாஹு தஆலாவிடத்துல இவ்வளவு மதிப்புக்குரிய ஒரு பெண்ணாக அவ மாறுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஆல் இம்ரான்ல அந்த காரணத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஹஜ்ரத் மரியமுக்கு அல்லாஹ் கொடுத்த கௌரவம் என்னன்னா, இன்னல்லாஹ அஸ்தஃபாகி வ தஹ்ஹரகி வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன். அல்லாஹ் சொன்னான், மரியம் நாங்க உங்களை பொறக்கி எடுத்துட்டோம், தெரிவு செஞ்சிட்டோம். இஸ்தஃபாகி, அல்லாஹ்வினால விசேட அன்பர் என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய பிரியமுள்ள ஒரு அடியான் என்று சொல்லி அல்லாஹ்வினால பொறக்கப்பட்ட ஆள் நீங்க. வ தஹ்ஹரகி, பாவங்களில் இருந்து அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்தினான். வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன், முழு உலகத்தில் உள்ள பெண்களுக்கும் அல்லாஹ் உங்களை முன்மாதிரியான ஒரு பெண்ணாக தெரிவு செய்தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்து பேசுறான். அவட வாழ்க்கையில எத்தனையோ கோணங்கள் இருக்குது. உலகத்தில் எந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சாதிக்க முடியாத பல்வேறு அதிசயமான விஷயங்களை ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாதிச்சாங்க. அதையெல்லாம் பேசுறது இங்க நோக்கம் இல்ல. இங்க நோக்கம் என்னவென்றால், ஹஜ்ரத் மரியம் என்ற அந்த பெண் இவ்வளவு சிறந்த ஒரு பெண்ணாக சமூகத்திலே முன்மாதிரியான ஒரு பெண்ணாக உருவாகிறதுக்கு அவர்களுடைய தாயுடைய வழிகாட்டல். அவர்களுடைய தாய் என்ன செய்றா, ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கற்பத்தில் சுமந்திருக்கிற நேரம் நல்ல நியத்தோட இருந்தா. ஃபலம்மா வதஅத்ஹா قالت رب اني وضعتها انثى, குழந்தைய பெற்றெடுத்தோன்னே அவ எதிர்பார்ப்போட இருந்தா எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று கிடைக்கணும் சொல்லி.
ஆனா அவக்கு ஆண் குழந்தை கிடைக்கல, அவங்கள தாய்க்கு மரியம் என்ற பெண் குழந்தை தான் பிறந்துச்சு. நிறைய பேருக்கு ஒன்று எதிர்பார்ப்பிருக்குது, இன்னொன்று கிடைச்சிடும். ஆண் குழந்தை எதிர்பார்ப்பாங்க, பெண் குழந்தை கிடைச்சிடும். பெண் குழந்தை எதிர்பார்ப்பாங்க, ஆண் குழந்தை கிடைச்சிடும். சில நேரம் வைத்தியர்கள் அடிச்சு சொல்லிடுவாங்க ஆண் குழந்தை கிடைக்கும் என்று, பெண் குழந்தை கிடைச்சிடும். சில நேரம் பெண் என்றுவாங்க, ஆண் கிடைச்சிடும். அல்லாஹ் சொல்ல வலாத்துஹா உன்சா, நான் இந்த பிள்ளையை பெண் குழந்தையாக பெற்றெடுத்துட்டேன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வு தெரியாமல் அல்ல, வல்லாஹு அலமு பிமா வலாத், அவ எந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறான் அல்லாஹ் மிக அறிஞ்சவனாக இருக்கிறான். பெற முந்திய அல்லாஹ்வுக்கு தெரியும், பெறதுக்கு இவ பிறக்க முன்னாலேயே இவக்கு என்ன பிள்ளை பிறக்க போகுதுன்னு அல்லாஹ்வுக்கு அப்பவே தெரியும். வல்லாஹு அலம் பிமா வலாத் சொல்லி சொல்ற வலைஸ ஸக்கரு கல் உன்ஸா, ஆண் பிள்ளை பெண் பிள்ளையை போல இருக்காது. நாங்க எதிர்பார்த்தது ஆம்பளை பிள்ளைய, கிடைச்சிருக்குது பொம்பளை பிள்ளை, வித்தியாசமாக இருக்குது. யா அல்லாஹ், இருந்தாலும் நான் இந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமா பேர் வைக்க போறேன்? மரியம் என்று பேர் வைக்க போறேன். வ இன்னி சம்மைதுஹா மரியம், நான் இந்த பிள்ளைக்கு மரியம் என்று பெயர் சூட்ட போறேன். மரியம் என்று சொன்னா அந்த காலத்தில் உள்ள பாஷையில அவக்கு பேரு வணக்கசாலி, ஆபிதா என்று கருத்து. அது வேறொரு மொழி, அரபு மொழியில் உள்ள ஒரு வார்த்தை அல்ல, பின்னால் அரபுக்கு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு வார்த்தை. ஆபிதா என்ற கருத்து, வணக்கசாலி. ஒரு தாய் பேர் வைக்கிறத பாரு, அருமையான பேரை தெரிவு செய்தா. அல்லாஹ்வுக்கு முன்னால அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளையாக இந்த பிள்ளை இருக்கட்டும் அப்படின்னு அவர் அழகான பேரை வச்சிருக்கிறார். வ இன்னி சம்மைதுஹா மரியம். இரண்டாவது என்ன தெரியுமா செஞ்சா? வ இன்னி உஈதுஹா பிக் வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், இந்த பிள்ளையை, இந்த பிள்ளையால எதிர்காலத்தில் என்னென்ன சந்ததிகள் குடும்பங்கள் உருவாக இருக்கிறதோ அவர்களையும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நீ பாதுகாக்கணும் என்று உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னான். அல்லாஹ் சொல்றான், தாய்மார்கள் அந்த நேரம் கேட்கிற துவாவை நாங்க சும்மா விட மாட்டோம். நல்ல நீயத்தோட குழந்தையை பெற்றெடுத்து நல்ல பேர் வச்சாங்க, நல்ல துவா செய்றா. ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸன். அவரோட ரப்பு அவருடைய துஆவை மிக அழகான முறையில் கபூல் செஞ்சார். வஅம்பதஹா நபாத்தன் ஹஸனா. தாயிர பேரை பாருங்க, பேரு வச்சா வணக்கசாலி என்று பேரு வச்சா, ஷைத்தான் வந்து குழப்பிடக் கூடாது, புள்ளையோட வாழ்க்கை பாழாகிடக் கூடாது என்று பயந்தா துவா செஞ்சா. அல்லாஹ் துவாவை கபூல் செஞ்சார். பெற்றோருடைய அழுக, பெற்றோருடைய கண்ணீர், பெற்றோருடைய துவா அல்லாஹ் கபூல் செய்கிறார். கபூல் செஞ்சு புள்ளைய அழகாக வளர்த்தெடுத்தார். அல்லாஹ் பொறுப்பெடுத்து அந்த புள்ளைய வளர்த்தார். ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின் வஅம்பதஹா நபாத்தன் ஹஸனா. அழகான ஒரு பயிரை வளர்த்திருக்கிறத போல அல்லாஹ் ஹஜ்ரத் மரியம் வளர்த்தெடுத்தார். வகஃபலஹா ஜக்கரியா. தாய் தகப்பன் ரெண்டு பேருமே இல்ல. ஒரு கட்டம் வருகிறது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, குமரி பருவத்தை அடைதா. இந்த வயதுல ஒரு பெண்ணை பொறுத்தவரையில அவட சிந்தனைகள் மஹ்லூக்குகளின் பக்கம் திரும்புவது இயல்பு. ஒரு பெண்ணை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவட வாழ்க்கையில 3 கட்டத்துல 3 பேரை நம்பி அவ வாழ்றா. பிறந்து வளர்ந்து வரக்கூடிய இந்த பருவத்தில அவட சிந்தனை இருக்குது, எங்கட எல்லா தேவைகளையும் எங்கட வாப்பதான் பூர்த்தி செய்தார். ஒரு சட்டையை வாங்கி தந்தாலும் யாரு வாங்கி கொடுத்தன்னு கேட்டா டடான்னு சொல்றா. ஒரு உடுப்பை வாங்கி கொடுத்தா, ஒரு கொப்பிய வாங்கி கொடுத்தா இது யாரு வாங்கி கொடுத்தன்னு கேட்டா வாப்பட பேர் அல்லது உம்மட பேரை தான் சொல்றான். இவங்கதான் வாங்கி தந்தான். ஏன்னா அவங்கள சிந்தனை இருக்கு, நம்பிக்கை அப்ப இருக்குது, எங்கட வாப்பதான் எங்களை வாழ வைக்கிறார். அப்படி அந்த பிள்ளை வளர்ந்து வளர்ந்து வந்து திருமணமாகி ஒரு ஆணுக்கு கட்டி கொடுத்த பின்னால இப்ப அவட லெக்கு மாறுது. இப்ப எதை எடுத்தாலும் அவட கணவனைத்தான் நம்புறா. இப்ப அவருக்கு நோய் வந்தாலும் கணவன் வேணும், சாப்பாட்டுக்கும் கணவன், உடுப்புக்கும் கணவன், வீட்டுக்கும் கணவன், எல்லா தேவைகளையும் இப்ப அவ கணவன்கிட்ட கேட்கிறார். ரப்பு திசை மாறியாச்சு. அப்படியே கொஞ்ச காலம் போயிட்டு 55-60 வயசாகி மாப்பிள்ள ஒரு கட்டில, இப்ப அவ ஒரு கட்டில மாறுறதுக்கு பின்னால இப்ப சிந்தனை மாறுது, மகன் மகன் நிற்கிறார். இப்ப எதிர்பார்க்கிற மகன். ஒரு காலத்துல வாப்பை எதிர்பார்த்தாங்க, இன்னொரு காலத்துல கணவனை எதிர்பார்த்தாங்க, 3வது கட்டத்துல மகனை இப்ப எதிர்பார்க்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பொறுத்தவரையில எதிர்பார்க்கிறதுக்கு யாரும் அப்ப இல்லை.
உம்மவும் இல்ல, வாப்பவும் இல்ல, அவங்க திருமணம் முடிச்சு அவங்களுக்கு அப்ப குழந்தையும் இல்ல, நாணத்தம்பிமானும் இல்ல, யாரும் கைவிடப்பட்ட அனாதையை போல இருக்கிறார். அனாதையா தான் இருக்கிறார். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பேரை உற்சாகப்படுத்தினான். போட்டி போட்டாங்க எத்தனையோ பேர். ஹஜ்ரத் மரியம் எங்கட பொறுப்பில தாங்க. பெண் பிள்ளைகளை வெறுக்கக்கூடிய சமூகம் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கிருந்த நபிமார்களுடைய அந்த சூழல், நபிமார்களுடைய சூழல், பல பேர் முன்வந்து மரியம் எங்களுக்கு தாங்கன்னு கேட்டான். பெரிய ஒரு போட்டி நடந்துச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பொறுப்புதாரியாக ஆக்கினான். வகஃபலஹா ஜக்கரியா, ஹஜ்ரத் ஜக்கரியாவை ஹஜ்ரத் மரியமுக்கு அல்லாஹ் பொறுப்பாக ஆக்கினான். என்ன நடந்துச்சு தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, அவர் ஒரு சித்தீகா, அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்த ஒரு பெண். உம்ம கொடுத்த தர்பியத் இருக்குதே, பிள்ளையோட உள்ளத்தில சின்ன வயதிலிருந்தே அல்லாஹ்விட்ட கேளு, அல்லாஹ்விட்ட கேளு, அல்லாஹ்விட்ட கேளு, தாரதெல்லாம் அல்லாஹ் தந்தான், பறித்தத அல்லாஹ் பறித்தெடுத்தான், நோய அல்லாஹ் குணப்படுத்தினான், சாப்பாடு அல்லாஹ் தந்தான் என்ற அந்த நம்பிக்கையை தாய் ஏற்படுத்துறது சின்ன விஷயம் அல்ல. இப்படித்தான் சின்ன பிள்ளைகளுக்கு தர்பியத் கொடுக்கணும். எதையும் கொடுத்துட்டு பிள்ளைகளை பழக்கணும். இது எதை எடுத்தாலும் தடாட்ட கேளுங்க, அங்க கேளுங்க, இங்க கேளுங்க. மஹ்லூக் விட்டு அனுப்புறதால அந்த பிள்ளையோட எதிர்காலத்தில் இந்த வஸ்துக்களை நம்பியே வாழ வேண்டிய ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் உண்டாகும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மா சின்ன வயதிலிருந்தே அல்லாஹ் விட்ட கேளு, அல்லாஹ் தருவான், அல்லாஹ் ஏற்பாடு செய்வான், அந்த நம்பிக்கையை தான் கொடுத்தான். இப்ப வளர்ந்து குமரி பருவத்தை அடையுதா, யாரும் அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பெடுக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பெடுக்கிறார். ஹஜ்ரத் மரியமை பொறுத்த வரையில ஜக்கரியாவை நம்பல். அவர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சு தந்துடுவார் என்று அங்க கண் வச்சு கொண்டிருக்கல. அவ முடிவெடுக்கிறா, நான் என்ன முழுமையாக ரப்புக்கு அர்ப்பணிக்கும். ரப்புக்கு அர்ப்பணிக்க முன்னுக்கு வாரா. உலகம் அவ பயமுறுத்து. ஹஜ்ரத் மரியம் உலகம் பயமுறுத்து. எப்படி பயமுறுத்துது? உனக்கண்டு எதிர்காலம் உண்டு. நாங்க அப்படித்தானே, சும்மா இருக்கிறவனே பைத்தியக்காரனாக்குறது நிகழ வேலை. சும்மா அவன் நல்லா இருந்து வந்தா அவனை எடுத்து அவன தலையை கழுகி அவனை குழப்பி 10 பிரச்சனையை அவனை மாட்ட வைக்கிறார். குட்டுக்கிற ஐடியா. எல்லாருமே வேத மாத்தையா, எல்லாருமே பெரிய சிந்தனைவாதிகள், எல்லாருமே பெரிய ஐடியாக்காரர். அவன் எல்லாரோட கதையை கேட்டுக்கொண்டு போனா இருக்கிறது எல்லாத்தையும் விளக்குறான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள உலகம் பயமுறுத்துது. உனக்கு ஒத்தருமே இல்ல, உனக்கு வாப்பா இல்ல, உனக்கு உம்மை இல்ல, உனக்கு கணவன் இல்ல, உனக்கு பிள்ளைகள் இல்ல, உனக்கு நானு தம்பிமார் இல்ல, நீ இப்பவே ஒரு வழி பாரு என்று உலகம் பயமுறுத்து. அவ என்ன தெரியுமா முடிவெடுத்தா? எனக்கு ஒருத்தரும் வாணும், எனக்கு என்ன ரப்பு இருக்கிறான், எனக்கு என்ன ரப்பு இருக்கிறான், எனக்கு உலகம் தேவையில்லை, எனக்கு உம்மை தந்த ஒரு சொத்து தான் அல்லாஹ் விட்ட கேட்டது என்று இந்த நம்பிக்கை நேரடி கனெக்ஷன் இந்த ரப்போட. இதை விட பெரிய சொத்து ஒன்றுமே இல்லை. அவ மஸ்ஜிதுல் அக்ஸாவில கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு இடத்துல மிஹ்ராப் ஒன்று அமைச்சு கொண்டா. அவட இபாதத்துக்கு அந்த இடத்தை ஒதுக்கி கொண்டா. அல்லாஹ் சொன்னான், மரியம் உங்களுக்கு தரப்பட்ட தர்பியத்தை வச்சு நீங்க என்ன நாடியா வாரீங்க? உஸ்துதி வர்கை மார்ராக்கியின். நீங்க சுஜூதில ருக்கூல அதிகமான நேரங்களை கழிங்க, தொழுகையில உங்களோட நேரத்தை செலவழிங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாரு, என்ன தேவை இருக்குது இவரை நிறைவேற்றி கொடுக்க. சாப்பாடா, உடுப்பா, பாதுகாப்பா, மருந்தா, திருமணம் பேசணுமா, என்ன ஏற்பாடு செய்யணும், எதையும் கேட்கிறது போல் இல்ல. அவட பாட்டுல தொழுது கொண்டு ஓதிக்கொண்டு அவ இருக்கிறார். துனியாவோட ஒரு சுன்னத் இருக்கிற அஸ்பாபில முயற்சி செய்யறது. அது மனிதன்டா முயற்சி செய்யணும், அதுல நம்பிக்கை வைக்கிறதுக்காக அல்ல, துனியாவுடைய சுன்னத் என்ற வகையில முயற்சி செய்யணும். ஆனால் ஈமானுடைய பெரிய ஆகப்பெரிய தட்டொன்று இருக்குது, அஸ்பாபுக்கு அங்கல வைத்து பாடுபடுறது, அஸ்பாபுக்கு அங்கல போறது. அது எல்லாராலையும் அடைஞ்சு கொள்ள கஷ்டம். இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட எழுதுறாங்க, அந்த தரஜாவை எல்லாராலே வழங்கப்படுத்தவும் இயலவாம். அது குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டும் கிடைக்கும். அதுக்கு ஃபத்வா பேசவும் மேல முஃப்தி அவரிட மூல கூட குழம்பிடும் அவரை பார்த்து. அப்படி ஹாலாத்.
ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வளர்ப்பை பத்தி சொல்ற. தாய் கொடுத்த அந்த தர்பியத், தாயுடைய கல்வியில் இருந்த நீயத், தாய் வச்ச பேரு அவ ஆபிதாகவே ஆக்கி விட்டுட்டு, நல்ல நீயத்தோட வச்ச ஆபிதாவே ஆக்கி விட்டுட்டு. ஆபிதன் தான் அல்லாஹ்வோட அடிமை. முட்டாள்தனமா வணங்குறதுக்கு ஒரு ஆபித் என்று பேர் இருக்குது. அந்த ஆபித் அல்ல, ரப்ப வணங்கக்கூடிய ஒரு பெண்ணாக ஆயிட்டா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார், ஒன்றுமே கேட்கிறா இல்ல. திடீரென்று போயிட்டு அவ நிக்கிற மிஹ்ராபை செக் பண்ணி பார்க்கிறான், என்ன செய்யறா இதுக்குள்ள. உள்ள போயிட்டு பார்த்தா அவ நடுவில் இருந்து தக்பீர் கட்டி அவட காலத்து முறையில் அவ தொழுது கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் ஷரியத் என்ன இருந்துச்சோ அந்த முறை பிரகாரம் தொழுது கொண்டிருக்கிறார். அவ சுத்தி வகை வகையான சாப்பாடு, வகை வகையான சாப்பாடு. அந்த ஊர்ல பழம் இல்லாத காலத்தில் அவாட்ட பழம் இருக்குது. அந்த ஏரியாவில் வாங்க இல்லாத காய்கறிகள் எல்லாம் இங்க இருக்கு. வீட்டில் சமைக்க முடியாத புதிய புதிய உணவு வகைகள் இருக்குது. அல்லாஹ் சொன்னா ஒரு நேரம் 2 நேரம் இல்ல. ஹஜ்ரத் ஜக்கரியா காலையில போனா அப்பவும் சாப்பாடு இருக்குது, மாலையில போனார் அப்பவும் இருக்குது, பகல் இடையில போனா அப்பவும் இருக்குது. குல்லமா தഖல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப வஜத இன்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மிஹ்ராபுக்குள்ள நுழையிற போதெல்லாம் வஜத இன்தஹா ரிஸ்கா, அவ சுத்தி அவருக்கு தேவையான எல்லா சாமானும் இருக்குது. யோசிக்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூல், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரு நபி. அவர் கேட்கிறாரு, அவர் பார்த்தார், என்னடா இது, யாரு சாப்பாடு கொண்டு கொடுக்கிறீங்க? அடுத்த வீட்டில இருந்து கொண்டு வந்தாலும் எந்த நாளும் கொண்டு வர மாட்டாங்களே, அதுவும் ஊரில் இல்லாத கனிகள் கொண்டு வர இயலாதே, ஊருக்கு பழக்கம் இல்லாத சாப்பாடுல வாரத்துக்கு இயலாதே. இமாம் இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, அந்த உணவுடைய இனிமை, அந்த உணவுல வந்து வரக்கூடிய வாசம் இருக்கிறே, அதை வர்ணிக்கிறதுக்கு இயலவா. அவ்வளவு அழகான உணவுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. முடியாம ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் மரியம் கிட்ட கேக்குறாங்க, காலத் யா மர்யமு அன்னா லகி ஹாதா. மரியம், உங்களுக்கு எங்கிருந்து இந்த சாப்பாடு வருகிறது? வந்த வழியை மட்டும் சொல்லணும். நீங்க சாப்பாடு வாழ வழி ஒன்று இருக்கணுமே, மூளைக்கு படக்கூடிய மாதிரி ஒரு வழி ஒன்று இருக்கணுமே, அந்த வழியை காட்டு. அவ கொடுத்த பதில் இருக்குதே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்த ஒரு ஆட்டு ஆட்டி எடுத்துச்சு. அவ சொன்னா, காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது கடையால வாங்கின கறி அல்ல, இது எங்க வீட்டுல சமைச்சதல்ல, அல்லாஹ்வுடைய தர்பாரில் இருந்து வர சாப்பாடு, சுவர்க்கத்துடைய சாப்பாடு. காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், அல்லாஹ் எனக்கு அனுப்பி வச்சான். அனுப்பலவனா கேள்வி கேட்க போறீங்க, அனுப்ப முடியாது என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் நாடியவர்களுக்கு நாடின மாதிரி கொடுக்கணும். இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். பாருங்க, அந்த பிள்ளைய வளர்த்திருந்த வளர்ப்பு எப்படி. அல்லாஹ் அவட வாழ்க்கையால நபிக்கு படிப்பினை வச்சிருந்தான். அடுத்த நபிமார பார்த்துதான் உம்மத்து படிப்பினை எடுக்கும். நபிமாருடைய வாழ்க்கையை வச்சுதான் உம்மத்தில் உள்ளவங்க முன்னேறுவாங்க. ஹஜ்ரத் மரியம் நபி அல்ல, சித்திகா. அவ பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் படிக்கிறாரு. பெண்ணை பார்த்து ஒரு ஆண் படிக்கிறார். தாய் கொடுத்திருந்த அறிவது என்ன படிச்சார் தெரியுமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவரு குழந்தை இல்லைன்னு அழுது 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 120 வருஷம் தாண்டிச்சு. குழந்தை இல்ல அவருக்கு. இத்நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா قال ربي اني وهن العظم مني. தஹஜ்ஜுத்ல எழும்பி நடுநிசையில இருந்து அழுவார். கலவனா பைத்த யா அல்லாஹ், முடியெல்லாம் பழுத்து என்னுடைய முள்ளுகள் எல்லாம் பலகீனப்பட்டு பைத்திருக்குது, என்ன சந்ததி இல்லாம மூத்தாக்கிறாரே. அழுதார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அட இவ்வளவு காலமா அழுது அழுது கேட்கிறேன், உலகமே சொல்லிட்டு இவங்க 2 பேரும் குழந்தை கிடக்க வாய்ப்பே இல்லை என்று பெரிய பஸ்ஸ பிடிச்சா சாதிக்கணும். பெரிய பஸ் அல்லாஹ். உலகம் ஏதோ என்று சொன்னாலும் அல்லாஹ் நினைச்சா கொடுக்கிறதுக்கு ஏதும். அழுதார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவங்கள துஆவில சின்னொரு ஓட்டை, இந்த சின்ன ஓட்டை. என்ன ஓட்டை தெரியுமா? அந்த ஓட்டை தான் என்னதான் இருந்தாலும் என்ன துஆ கபூல் ஆனாலும் 125 வருஷத்துல புள்ள கிடைக்குமா? மனைவி 100 வயசுல இருக்கிறா, சக்கராத்துல இருக்கிறா, இவ எப்படி புள்ளைய சுமப்பா? கிடைச்சாலும் அது எப்படி என்ற ஒரு ஆட்டம். இப்படி துஆ கேட்டா கிடைக்காது. ஆடி ஆடி கேட்டா அல்லாஹ் கேளுமா, சாதி கேளுமா,
அப்படி வந்தா எப்படி வரும்? எங்கட மண் புத்திய போட்டா அங்க ஒண்ணு கிடைக்காது. இதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட. அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, சுவரண்டு கேளுங்க, 100க்கு 100 கேளுங்க. ஒண்ட கொடுத்து வச்சுட்டு எப்படி கேட்பீங்க அது போல கேளுங்க, அப்பதான் துஆ கபூல் ஆகும். இவருக்கு கொஞ்சம் ஆட்டம் இருந்துச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார், டேய் அஸ்பாப் இல்லாம யாருமே இந்த இடத்துக்கு வராம யாரும் இங்கே போகாம இவ யார்கிட்டையும் கையேந்தி கேட்காம அல்லாஹ் இவக்கு சாப்பாடு கொடுக்கிறான்டா, உடுப்பு கொடுக்கிறான்டா, இவர தேவைகள் பூர்த்தி செய்யறான்டா, எனக்கு ஏன் என்ற ரப்பால குழந்தையை தாரத்துக்கு இயலும், தர இயலும் யகீன உண்டாய்கொண்டார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நபி யகீன உண்டாய்கொண்டார். இதுதான் அஸ்லான அறிவு. அறிவுன்னு சொல்றது புஸ்தக கட்ட படிச்சு கொட்டுறதல்ல. நாங்க இதுக்குதான் இந்த அறிவு அறிவு அறிவுன்னு சொல்றோம். புத்தக கட்ட அடிக்கடிக்குதான் உலகம் குழம்பி பைத்திருக்கின்ற. அவன் உண்ட சொல்றான், இவன் உண்ட சொல்றான். இருக்கிற மனிதன் பைத்தியமா பைத்திருக்கிறான். எதை எப்படி செய்யறன்னு தெரியாம இருக்கிறது. புத்தகத்தை அறிவு என்று சொன்னதால அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் உத்தரவு அறிவை கேள் என்று சொல்லியும் ரசூலுல்லாஹ் அறிவத்தான்னு கேட்கல. குர் ரப்பி ஸித்னி இல்மா, நபியே நீங்க கேளுங்க, யா அல்லாஹ் என்ற அறிவை கூட்டுன்னு கேளுங்க. இவர் கேட்கல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் இல்ம என்று கேட்கல. ரசூலுல்லாஹ் அறிவை உடைச்சி தான் கேட்டாங்க. அஸ்அலுக இல்மன் நாஃபியா, பிரயோஜனம்டா தாயா அல்லாஹ். அறிவில 2 வகை இருக்குது. நல்ல அறிவு மீக்குது, குழம்பி போற அறிவு மீக்குது. யா அல்லாஹ் பிரயோஜனமான அறிவு உன்னிடத்துல கேட்கிறேன். பாதுகாப்பு தேடினாங்க சில அறிவுகள் இருந்து. அஊது பிக மின் இல்மி லா யன்ஃபா, யா அல்லாஹ் எந்த அறிவு பிரயோஜனம் தராதோ அந்த அறிவை மொத்தமா தந்துடாது. நாங்க தான் எல்லாத்தையும் ஏத்துறது, தேவையானது தேவையில்லாது எல்லா கொட்டையும் ஏத்துறது நாங்க தான். இதாலதான் குழப்பம் எங்களுக்கு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க தேவையானது தாயா அல்லாஹ், எது நஃப்ஓ மன்ஃபாத்தோ அதத்தாது கேட்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த அறிவு இருக்குது, அல்லாஹ்வை பத்தி விலகி வச்சிருந்த அறிவு, அதோட வெளிச்சம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு படுது. அவருக்கு எப்படி யகீன் உண்டாகிச்சண்டா, நம்பிக்கை உண்டாகிச்சண்டா, அந்த மிஹ்ராபில இருந்தே கையை தூக்கினார். ஹுனாலிக் தஆ ஜக்கரியா ரப்பா, அங்கிருந்தவாறே அஷயல்ல, பள்ளிக்கு போயிட்டு வேற இடத்துல போயிட்டு துஆ இல்ல, ஹஜ்ரத் மரியமுடைய மிஹ்ராபு கிட்ட இருந்து அங்கிருந்தே துஆ செய்தார். யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய ஹஸானாவில் இருந்து சாலிஹான புள்ள எனக்கு தா. இப்ப கேட்டது சும்மா ஓட்டை இல்லாத துஆ, இப்ப ஓட்டை இல்லாத துஆ, 100க்கு 100 உறுதியான துஆ. கைய கீழே போடல்ல, துஆவை நிறுத்தல்ல. மலக்குகள் பின்னால வந்து சொல்றாங்க, ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், மிஹ்ராப்ல இருந்து அவர் துஆ செஞ்சு கொண்டிருக்கிறார். மலக்குகள் பின்னால வந்து கூவி அழைத்து சொல்றாங்க, அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா, அல்லாஹ் யஹ்யா என்ற ஒரு புள்ளைய தரப்போறான், சந்தோஷப்படுங்கன்னு சொன்னாங்க. 100 சொச்ச வருஷம் அழுதுட்டு ஹஜ்ரத் மரியமால கிடைக்கப்பட்ட தர்பியா, அவட வாழ்க்கையை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் படிச்ச படிப்பு துஆவை சீராக்கிச்சு. அவர் அழுகிறார் மிஹ்ராபில் இருந்து, உடனே குழந்தைக்கு வாதா. எப்படி குழந்தையை கொடுத்தான் தெரியுமா? அதன சரித்திரம் வேற. ஆக பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புள்ளகளை வளர்க்கும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுத்துட்டான். ஏதான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட புள்ளகள பேச்ச நீங்க ஆரம்பிங்க லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு, அப்பதான் புள்ளையில உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வளரும். நாங்க அதை கொடுக்கறல. இன்னைக்கு வாப்பக்கும் அது ஞாபகம் இல்ல, உம்மக்கும் யாது இல்ல, ஏதோ ஒன்றை செஞ்சு முடிக்கிறோம், ஏதோ ஒன்றை செஞ்சு முடிக்கிறோம். பாங்கும் இல்ல, இகாமத்தும் இல்ல, எல்லாம் பாட்டும் மியூசிக்கும் புறம் பேசுறதும். இதுதான் புள்ளகள காதில விழுகுது. புள்ளகள உள்ளத்தில் யகீன் உண்டாகுதில்லை. ஆகவே புள்ளகளுக்கு அந்த உரிய வயதில உரிய பயிற்சியை கொடுத்தா, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஏற்படுத்தினால்தான் புள்ளகள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக உருவாகி வருவார். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த அன்பளிப்பு அழகிய ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கறதை தவிர வேற ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். திருமிதி ஷரீஃப்ல பதிவாகுது, மா நஹல வாலிதுன் வலதன் நிஹ்லதன் அஃதல மின் அதபின் ஹஸன்.
அழகிய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறத விட எந்த ஒரு அன்பளிப்பும் பெற்றோரால பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சிந்திப்போம். நாங்க ஒரு வேறொரு சூழல்ல வேறொரு நாட்டில இன்னொரு கலாச்சாரத்தோட மோதிக்கொண்டு வந்து இந்த நாட்டில் இருக்கிறோம். எங்கட பிள்ளைகளை அல்லாஹு தாலா எங்கட கையில ஹதியாவுடைய பொருளாக தந்திருக்கிறார். அவர்களை பராமரிக்கிறது எங்கட கையில் உள்ள அமானிதம். நாங்க செயலாளதான் அவர்களுடைய அமானிதத்துக்கு நாங்க முன்மாதிரி கொடுக்கணும். இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீங்க மஸ்ஜிதுல வந்து வுது செய்யறதை விட வீட்டில வுது செஞ்சு கொண்டு ஒருத்தர் வாரார். நல்ல இந்த ஹதீஸ காதில் எடுங்க. ஒருத்தர் வீட்டில வுது செஞ்சு கொண்டு வாரார். ஒவ்வொரு காலட்டும் வைக்கிற நேரம் அவருக்கு ஒரு தரஜா கூடுது, அந்தஸ்து உயருது. அவரோட பாவம் ஒன்று மன்னிக்கப்படுது, அவருக்கு ஒரு சவாப் எழுதப்படுது. 3 விஷயம் நடக்குது. வீட்டில வுது எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்தா ஒவ்வொரு காலத்துக்கும் கிடைக்குது. முஸ்னத் அஹ்மதில் இந்த ரிவாயத்துக்கு முஹத்திஸீன்கள் இடத்துல ஆய்வு செய்யறாங்க. பள்ளியில வுது செஞ்சாலும் வீட்டில வுது செஞ்சாலும் என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டும் தண்ணியான தான் வுது செய்ய போறான். ஏன் அங்க வுது செய்யறதுக்கு இங்க வுது செய்யறதுக்கு இடையில வித்தியாசம்? இப்ப சில முஹத்திஸீன்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க, என்ன காரணம் என்றா தண்ணி அங்க விஷயம். இவரு வீட்டில வுது செஞ்சாருண்டா அந்த வீட்டில தொழுகையினுடைய சிந்தனை உருவாகும். அசருடைய நேரமாகுது, வாப்பா அவசரமா பாத்ரூம் திறக்கிறார், வுது செய்கிறார், வுது செஞ்சுட்டு தொடச்சிக்கொண்டு எல்லாம் வெளியில் இறங்குறார். உம்மவும் அசரு நெருங்குற நேரம் அவசரமா வுது செய்யறாங்க. வீட்டில் உள்ள புள்ளகள் பாக்குறாங்க, வாப்ப தொழுகிறதுக்கு தயார், உம்ம தொழுகிறதுக்கு தயார். இப்ப வாப்பட இந்த வுது வீட்டில தொழுகையிட மாகோல உண்டாக்கிச்சு. அதுக்குதான் அவருக்கு அந்த சவாப். செயலாலதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி கொடுக்கும். ஆகவே அல்லாஹ் தஆலா ஒரு பயங்கரமான காலத்தை எங்களை வச்சிருக்கிறான். இந்த காலத்திலையும் அல்லாஹ்வோட நம்பிக்கைய சின்ன வயதிலிருந்தே பிள்ளைகள கல்வியில ஊற்றுறதை கொண்டு மட்டும்தான் எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான சிறந்த நல்ல பிள்ளைகளை எங்கட எதிர்கால சந்ததியாக ஏற்படுத்தி தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முழு உலகத்திலும் வாழும் முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் அதிகமான பாவங்களை செய்துவிட்டோம் யா அல்லாஹ், அதிகமான குற்றங்களை தவறுகளை செய்துவிட்டோம் யா அல்லாஹ். பாவம் என்று தெரிந்து கொண்டே செய்த பாவங்கள் மிக அதிகம் யா அல்லாஹ். கண்களால், நாவுகளினால், கைகளினால், இதர உறுப்புகளினால் ஏராளமான பாவங்களை செய்துவிட்டோம் யா அல்லாஹ்.